الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நல்ல விழுமியங்களுக்கு, அஹ்லாக் நல்ல பண்புகளுக்கு மிக முக்கியமான இடத்தை இஸ்லாமிய ஷரீஅத் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தின் முன்மாதிரியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறான். அவர் நட்பண்புகளிலே உன்னத மனிதராக, மனித சமுதாயத்தால் குறிப்பாக பேசப்படுகிற சிறந்த விழுமியங்களை கொண்ட ஒரு மனிதராக காணப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே நபியுடைய பண்புகள், நட்பண்புகள் பற்றி குறிப்பிடும் பொழுது வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீ மகத்தான பண்புடையவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துகிறான், சாட்சி சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே மேலும் குறிப்பிடும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குந்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியருடைய நட்பண்புகள் பற்றி குறிப்பிடும் பொழுது, நபியே அல்லாஹுடைய அருளால் நீ அந்த மக்களோடு மிருதுவான நல்லினமான முறையில் அவர்களோடு இரக்கமாகவும் அன்போடும் நடந்து கொள்கிறீர்கள். இது அல்லாஹுடைய அருள். அது மட்டுமல்லாமல் நீ கடுகடுப்பான ஒரு தன்மை உடைய ஒரு மனிதராக இருந்திருந்தால் உன்னை சூழ உள்ள மக்கள் உன்னை விட்டும் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம், அன்பு, பாசத்தோடு மக்களோடு பழகினார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளம் நல்ல ஒரு பண்போடு இருந்தது மட்டுமல்லாமல் மக்களுடைய நல்ல வார்த்தைகளை கதைத்து அவர்களை கவரக்கூடியவராக இருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நாங்கள் இந்த அடிப்படையில் இத்தொடரில் வஜ்ஹுன் தலீக் வலிசானுன் லையின், முகமலர்ச்சியோடு நடந்து கொள்வதும் மிருதுவான வார்த்தைகளை பேசுவதும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு சகோதர மனிதனை பார்த்து புன்னகை செய்வது, சிரிப்பது தர்மம் என்று சொன்னார்கள். தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனோடு நீ சிரித்த முகத்தோடு பேசுவது, பழகுவது அது ஒரு தர்மம் என்ற விடயத்தை, தர்மம் செய்கின்ற கூலியை பெற்றுத்தரும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்ல மிருதுவான வார்த்தைகளை பேசுவதும், அது மட்டுமல்லாமல் புன்னகையோடு இருப்பதும் மிக உயர்ந்த விழுமியங்களாகும். ஏனைய மனிதர்களை கவரக்கூடிய மிகச்சிறந்த பண்புகளாகும். இது மார்க்கத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பண்பாகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனோடு சிரித்து பேசும் பொழுது, மிருதுவான வார்த்தையை பேசும் பொழுது அவருடைய உள்ளம் கவரப்படுகிறது.
அந்த பேசுகிற மனிதர் குறித்து நல்லெண்ணம் உருவாகிறது. அவர் சொல்கிற வார்த்தைகளை, சொல்கின்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் எங்களுக்கு உள்ளம் மிகவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஒரு சகோதரன் மனிதனை பார்த்து சிரிப்பது, புன்னகை செய்வது தர்மம் என்று, சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியங்களுக்கு எப்பொழுதுமே வெளிப்படை தோற்றத்தில், அதாவது நம்முடைய எல்லா நிலைமைகளையும், எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் அழகான தோற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாக ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யாருடைய மனதிலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அந்த மனிதன் சுவர்க்க நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். கால ரஜுலுன், அதில் ஒரு மனிதர் நபியிடத்தில் கேட்கிறார், இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன் கால இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதர் நபியிடத்தில் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், தன்னுடைய காலணி செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், இது பெருமையில் அடங்குமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று. ஒரு மனிதன் அழகான உடை அணிவது, அழகாக செருப்பு அணிவது பெருமையில் அடங்காது. பெருமை என்றால் பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், உண்மையை மறைப்பதும் மனிதர்களை இழிவாக நினைப்பதும் தான் பெருமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எங்களுக்கு என்ன இதில் படிப்பினை என்று சொன்னால், ஒரு மனிதன் அழகாக ஆடை அணிவது, அழகாக செருப்பு அணிவது, அழகாக காலணி அணிவது இஸ்லாத்தில் மிகவும் விரும்பமான ஒரு விஷயம். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகே விரும்புகிறான் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதிக்கிறது. ஒரு மனிதன் சிரித்த முகத்தோடு நல்ல வார்த்தையை, மிருதுவான வார்த்தையை பேசுவது மிகச்சிறந்தது. அது மட்டுமல்லாமல் மனிதன் தன்னுடைய உடல் அமைப்புகளை, ஆடைகளை, செருப்புக்களை அதிகமாக நேர்த்தியாக அழகாக போட்டுக்கொள்வது என்பதும் இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். இன்னொரு மனிதரிடத்திலே எங்கள் பற்றிய நல்லெண்ணத்தை உருவாக்கும். நல்ல ஒரு மனிதர் நன்றாக நேர்த்தியாக இருக்கிறார் என்ற ஒரு நல்ல கருத்தை உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் மனிதன் தன்னுடைய நல்ல விழுமியங்களை வைத்து முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கூட எங்களை பற்றி மக்கள் நல்ல விடயங்களை பேசக்கூடிய அமைப்பிலே நாங்கள் நல்ல விழுமியங்களோடு, விழுமியங்களின் தடயங்களை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆஹரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் எனக்கு பின்னர் என்னை பற்றி மக்கள் நல்லபடி பேசுகின்ற, நல்ல விடயத்தில் என்னை பின்பற்றுகின்ற ஒரு முன்மாதிரியாக ஆக்கி விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூறியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறான். ஆகவே ஒரு மனிதன் வாழும் பொழுது நல்ல சிரித்து ஏனைய மனிதரோடு நல்ல ஒரு அமைப்பிலே நாங்கள் பேசி கதைத்து நல்ல வார்த்தைகளை கதைத்து பழக வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஆடையில், எங்களுடைய அணிகலங்களில், எங்களுடைய பாதனைகளில் நேர்த்தியாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் வாழ்ந்து பிறகும் கூட, மரணித்த பிறகும் கூட எங்களை பற்றிய முன்மாதிரியான விடயங்களை, அடையாளங்களை விட்டு செல்ல வேண்டும். எங்களை பற்றி மக்கள் நன்றாக பேசுகின்ற ஒரு அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய தடயங்களை விட்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை எங்களுக்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை எங்களை சொல்லி காட்டுகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய
உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். அந்த பொழுது ஒரு மனிதரை கண்டார்கள். அந்த மனிதன் தலைவிரி கோலமாக நின்றான், தலையை சீர்படுத்தாமல் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த மனிதனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய தலைமுடியை சீர் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றும் இல்லையா, அவனுக்கு கிடைக்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இன்னொரு மனிதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அவனுடைய ஆடைகள் அழுக்கு படிந்ததாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மனிதன் தன்னுடைய ஆடையை கழுவிக்கொள்வதற்காக வேண்டி தண்ணி கிடைக்கவில்லையா, அவருக்கு இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். நல்ல ஆடையை நாங்கள் சுத்தமாக கழுவி அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், தலையை நாங்கள் சீராக வார்ந்து அதை நாங்கள் செப்பனிட்டு கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹ் அனுசுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே வழிகாட்டுகிறார்கள். உண்மையிலே நல்ல விழுமியங்களோடு, நல்ல சிரிச்ச முகத்தோடு, ஏனைய மனிதரோடு நல்ல வார்த்தைகளை பேசி, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தோற்றத்தில் அழகான ஆடைகளை அணிந்து, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஏனைய மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.